தேவிகுளம் தொகுதி UDF வேட்பாளர் எஃப் ராஜா தேர்தல் பிரச்சாரத்திற்காக அடிமாலியில் ரோட் ஷோ நடத்தப்பட்டது. பைசன்வாலி முட்டுக்காடு பகுதியில் தொடங்கிய இந்த பயணம் அடிமாலியில் நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியை KPCC பொதுச் செயலாளர் நிஷா சோமன் தொடங்கி வைத்தார். தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் UDF வேட்பாளர் எஃப் ராஜா மாங்குளம் பள்ளிவாசல் பஞ்சாயத்துகளில் பல பகுதிகளில் வாக்குகள் சேகரித்தார். செவ்வாய்க்கிழமை குரத்திக்குடி, சிக்கனங்குடி போன்ற ஆதிவாசி பகுதிகளில் எஃப் ராஜா வாக்காளர்களை நேரில் கண்டு வாக்கு சேகரித்தார். புதன்கிழமை பைசன்வெளியிலிருந்து தொடங்கிய பிரச்சார நிகழ்ச்சிகள் மாலை அடிமாலியில் ரோட் ஷோவுடன் நிறைவு பெற்றது. ரோட் ஷோவில் ஏராளமான UDF தொண்டர்கள் பங்கெடுத்தனர். തെരഞ്ഞെടുപ്പ് റോഡ് ഷോയ്ക്ക് ശേഷം നടന്ന സമാപന സമ്മേളനം KPCC ജനറൽ സെക്രട്ടറി നിഷ സോമൻ ഉദ്ഘാടനം ചെയ്തു. தேர்தல் ரோட் ஷோவுக்கு பின்பு நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சி KPCC பொதுச் செயலாளர் நிஷா சோமன் துவக்கி வைத்தார். ഇടുക്കിയിലെ എല്ലാ മണ്ഡലങ്ങളിലും ഇപ്പം ഉടുമ്പൻചോലയിലാണെങ്കിലും പീരുമേടാണെങ്കിലും ഇടുക്കിയിലാണെങ്കിലും അതുപോലെ തന്നെ തൊടുപുഴയിലാണെങ്കിൽ പോലും 5 സീറ്റുകളും ഐക്യ ജനാധിപത്യ മുന്നണിക്ക് കിട്ടും, ജയിക്കും എന്നുള്ള കാര്യത്തിൽ യാതൊരു സംശയമില്ല. മാറ്റമുണ്ടാകണം. കഴിഞ്ഞ 10 വർഷത്തെ ദുരിതപൂർണമായ അസമാധാനം നിറഞ്ഞ ദുരന്തങ്ങൾ സമ്മാനിച്ച ഒരു ഗവൺമെന്റിന്റെ പടിയിറക്കമാണ്, മടങ്ങിപ്പോക്കലാണ്, ഘർ വാപ്പസിയാണ്. മുഖ്യമന്ത്രി പിണറായി വിജയൻ തന്റെ വീട്ടിലേക്ക് മടങ്ങിപ്പോകുന്ന ഒരു തെരഞ്ഞെടുപ്പാണ് ഈ ഏപ്രിൽ 9 നടക്കുന്നതെന്നുള്ള കാര്യത്തിൽ യാതൊരു സംശയം. முன்னாள் MLA AK மணி, DCC துணைத் தலைவர் P. விஸ்கரியா, ப்ளாக் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாபு P. குரியாக்கோஸ், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர்களான ஜார்ஜ் தாமஸ், PR சலீம்குமார், UDF சட்டமன்ற தொகுதி சேர்மன் MB சைனுதீன், கன்வீனர் OR சசி, முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் ஹனீஃபா, கேரளா காங்கிரஸ் தலைவர் சஜி, மாநில கமிட்டி உறுப்பினர் PV அகஸ்டின், JSS மாநில துணைத் தலைவர் PD ஜெயன் போன்றவர்கள் தலைமை வகித்தனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.